வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் தமிழக மக்கள் அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு ரகசியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் இடையேயும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகை கடன்களின் பட்டியலை துல்லியமாக தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மாவட்ட வாரியாக எவ்வளவு கடன் நிலுவையில் உள்ளது, எத்தனை பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்பது குறித்த விரிவான தரவுகளை சேகரிக்கும் பணி மிகவும் ரகசியமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எனவே நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என தகவல் கிடைத்துள்ளது. அதே சமயம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இந்த நகைக்கடன் விவகாரத்தை தங்களது தேர்தல் துருப்பு சீட்டாக பயன்படுத்த திட்டமிட்டு வருகிறதாம். வரும் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசிகள் மற்றும் விவசாயிகளை கவரும் வகையில் நிபந்தனைகள் அற்ற நகைக்கடன் தள்ளுபடி குறித்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை இடம்பெற செய்ய இரு கட்சிகளுமே தற்போது மல்லு கட்டி வருகின்றன. கடந்த கால தேர்தல்களிலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறையும் அதே பாணியை பின்பற்ற அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கூட்டுறவு வங்கி நகைக்கடன் என்பது நிதி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் சாமானிய மக்களுக்கு பெரும் துணையாக இருந்து விடுகிறது. அதிலும் அரசு வழங்கக்கூடிய இந்த நகைக்கடன் தள்ளுபடி என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அமைந்து விடுகிறது. வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களிலும் தங்கத்தை அடகு வைத்து பணம் பெறும் மக்கள் சில நேரங்களில் பொருளாதார நெருக்கடியால் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒருவர் நகையை அடகு வைக்கும் போது அன்றைய சந்தை விலை மற்றும் தங்கத்தின் தரத்தை பொறுத்து அதன் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. பொதுவாக நகையின் மொத்த மதிப்பில் 75% வரை மட்டுமே கடன் வழங்கப்படுகிறது. இந்த தொகை குடும்ப செலவுகளுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. முக்கியமாக குழந்தைகளின் கல்வி செலவு, மருத்துவ எமர்ஜென்சி தேவைகள் அல்லது திடீர் பயணங்கள் போன்ற சூழல்களில் மற்றவர்களிடம் கையை ஏந்தாமல் இருக்க இது உதவுகிறது. நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் போது வட்டி பாரம் குறைவதால் அந்த பணத்தை சேமிக்கவோ அல்லது வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தவோ முடிகிறது. நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு சில நடைமுறைகளும் உள்ளன. அரசு அறிவிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தகுதியுள்ள நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். பொதுவாக ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை மற்றும் கடன் பெறுவதற்கான அசல் ரசீது போன்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். வங்கி அதிகாரிகள் அடகு வைக்கப்பட்ட நகையின் தரம் மற்றும் எடை சரியாக இருக்கிறதா என்று பரிசோதனை செய்வார்கள். அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் கடனுக்கான தள்ளுபடி ஆணை பிறப்பிக்கப்படும். நகைக்கடன் தள்ளுபடியினால் கிடைக்கும் மிக முக்கியமான பயன் வட்டி விகித குறைவு மற்றும் கடன் சுமை நீங்குவதுதான். கடன் தவணையை செலுத்த முடியாததால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து இது விடுதலை அளிக்கிறது. ஆனால் அதே சமயம் சில நிதி விளைவுகளையும் கவனிக்க வேண்டும். கடன் தள்ளுபடி செய்யப்படும் போது அது உங்கள் சிபில் ஸ்கோர் எத்தகைய தாக்கத்தில், அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோரில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்வதும் அவசியம். அது மட்டும் அல்ல, தங்கத்தின் விலை உயரும் காலங்களில் நகையை திரும்ப பெறுவது லாபகரமானது. தள்ளுபடி மூலம் நகையை மீட்கும் போது அதன் முழு சந்தை மதிப்பும் மீண்டும் உரிமையாளருக்கே வந்து சேர்கிறது. இதன் மூலம் மீண்டும் ஒரு கடன் சுழற்சியில் சிக்காமல் குடும்பத்தின் நிதி நிலையை சீராக வைத்திருக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றி நகைக்கடன் தள்ளுபடியை பயன்படுத்துவது சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் ஒரு சிறந்த வழியாகும். இது வெளிச்சந்தையில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தடுத்து ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை சீரமைக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நகை கடன்கள் தள்ளுபடி குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.